தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சின்ன குழந்தைக்கு, அதாவது 1 to 2 வயசுக்குள்ள உண்டான ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பாவாடை சட்டை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாவாடை சட்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்டைக்கு ஜஸ்ட் ஒரு பனியனை மட்டுமே வச்சு அதை எப்படி வச்சோ அதை அப்படியே வச்சு பேஸ் பண்ணி எப்படி பக்கை ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவாடைக்கு வந்து பயாஸ் கட்டிங் அப்படின்னு போடக்கூடிய கிராஸ் கட்டிங் போட்டு அதுக்கு மேல எப்படி எலாஸ்டிக் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி உண்டான, அதாவது எலாஸ்டிக் வச்சு பாவாடை தைக்கிறதுக்கு உண்டான அந்த கட்டிங் எப்படி சரியான முறையில் வெட்டுறது, அதுவும் அளவு வச்சுதான் வந்து வெட்ட போறேன். ஸோ பாவாடைக்கும் சட்டைக்கும் எந்த விதமான டேப் மெஷர்மெண்ட்டுமே அதிகமா யூஸ் பண்ணாம ஒன்லி அளவு மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பாவாடை சட்டை வெட்டுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து முழுமையாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வந்து தொடர்ந்து பாருங்க. ரொம்ப 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 எத்தனை ரொம்ப இருக்கோ அத்தனை ரொம்ப போட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையா ஈஸியா யார் வேணாலும் இதை வந்து செய்யலாம். ஸோ அப்படி ஒரு முறையில வந்து இதை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுசா பார்க்கும் பட்சத்துல நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதே மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்பொழுது இந்த டிஷர்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாவாடைக்கும் சட்டைக்கும் உண்டான அளவு வந்து வெட்ட போகிறோம். ஸோ பாவாடைக்கு உண்டான அளவு, அதற்கு உண்டான துணி இதுதான். அண்டு இந்த டிஷர்ட்டை வச்சு இந்த பாவாடைக்கு உண்டான டாப் வந்து வெட்ட போகிறோம். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா டேப் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஓன்லி அந்த அளவு எப்படி இருக்கோ அதையே அப்படியே பேஸ் பண்ணி நம்ம வந்து வெட்ட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஸோ இது வந்து நார்மலாக என்னதான் டிஷர்ட்டாக இருந்தாலும் நம்ம வெட்டக்கூடியது இதில் வந்து பஃப் கை வச்சு அண்ட் ஆல்சோ இந்த சட்டைக்கு வந்து நெக் டிசைன் வச்சு அப்படி வர்ற மாதிரி தான் வெட்ட போகிறோம். பேசிக்காக நம்ம நார்மலாக எப்போவுமே அந்த அளவுக்கு வைக்கக்கூடிய அந்த 3/4 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். கீழே பிடிமானத்துக்கு அது போக 1 இன்ச்சு வந்து இந்த அளவை விட அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. அந்த அளவையும் மறு பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் அளவு பிடிமானத்துக்கு உண்டானது, திரும்பவும் 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உயரம் மடிச்சு வர்றதுக்கு உண்டான அளவு. ஓகேங்களா? ஸோ இதை தான் வச்சு வெட்ட போகிறோம். இதை வெட்டக்கூடியவங்க, நீங்கள் இதை வெட்டக்கூடியவங்க ஜஸ்ட் ஒரிஜினல் அளவு எந்த அளவுக்கு வேணுமோ தேவைப்பட்டால் இந்த மாதிரி வந்து உயரம் கூட்டி வெட்டிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் அப்படியே வந்து நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ வந்து இதில் மார்பு சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு 10.5 இன்ச்சு தான் இருக்குது. அதாவது 21, நான் வந்து 11 இன்ச்சு வச்சு 22 இன்ச்சு வச்சு வெட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் லூஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 இன்ச்சு அப்படின்னு வரும்போது 5.5 இன்ச்சு போதும், 4ல் 1 பாகம். அது போக இந்த சட்டையோட உயரம் அதில் வந்து ஒரிஜினல் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். அது எவ்வளோ இருந்தாலும் சரிதான், நம்ம அந்த அளவு எப்படி இருக்கோ அதை அப்படியே பேஸ் பண்ணி வெட்டுறோம். ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அளவு எடுத்து வெட்டும்போது வெட்டக்கூடிய முறை வேற மாதிரி இருக்கும். அளவு வச்சு வெட்டும்போது அது என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து வெட்ட போகிறோம். ஷோல்டர் அளவு, கழுத்து அளவு, இது எல்லாமே வந்து அந்த டாப்ல எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே பேஸ் பண்ண வந்து போகிறோம். நீங்களும் அதே போல வந்து வெட்டிக்கலாம். இந்த பாவாடை சட்டை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷிங்கில், அதாவது ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கும் போது இதோட அழகு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம அதுக்கு பேசிக்காக செய்யக்கூடியது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம்தான். கஷ்டமே இல்லாமல்
ஷோல்டர் அளவு அதுலேருந்து எப்படி இருக்கோ அதே அளவு தான் ஷோல்டர் வைக்கிறோம். கழுத்து அளவு வந்து இந்த டிஷர்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் வைக்கிறோம். மோஸ்ட்லி வந்து டேப்பை வந்து நீங்கள் தொடணுங்கிற அவசியமே இருக்காது. அது என்ன இருக்கோ அப்படியே வந்து நீங்கள் பேஸ் பண்ணி வெட்ட போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து கழுத்து வந்து ரவுண்டு பேசிக்காக நான் வந்து வரைஞ்சிருந்தாலும் இதுக்கு வந்து நெக்கு வந்து டிசைன் வந்து வைக்க போகிறேன். கழுத்தோட உயரம் ஒரு 2.5 to 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி பார்க்கும்போது முன்கழுத்தும் அண்ட் பின் கழுத்தும் ஒரே அளவு தான் வரும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கலாம். பெண்ட் ஸ்கேலை வச்சு வெட்டிக்கணும். ஆம்கோல் அளவு அந்த ட்ரெஸ்ஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் நான் வந்து மார்ஜின் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த அளவும் எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த டிஷர்ட் எந்த அளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வெட்டுறேன். இதுவே நம்ம அளவு எடுத்து வெட்டும்போது அது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அளவு எடுத்து வெட்டணுங்கிறது ஒரு புரிதலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அளவு இருக்குது அப்படிங்கும்போது அளவை அப்படியே பேஸ் பண்ணி வெட்டிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி அளவு வச்சு வெட்டிக்கோங்க. இதில் வந்து பின்பக்கம் கொக்கி வர்ற மாதிரி வந்து தான் நான் வச்சு வெட்ட போகிறேன். நார்மலாக வந்து பவர் சட்டைக்குன்னா வந்து எப்போவுமே பின் கொக்கி தான் வைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஜிப்பு வந்து வைப்பாங்க. பட் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொக்கி வர்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்னதான் உயரம் நீங்கள் வச்சுருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இன்ச்சு வரைக்கும் சைடில் வந்து ஓப்பன் வந்து வரணும். ஸோ ஓப்பன் வரனால வந்து அந்த இடத்துல வந்து சைடில் வரக்கூடிய அளவை விட கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சைடில் உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்புறமா இந்த ஃப்ரண்ட் தட்டை அப்படியே பேஸ் பண்ணி போட்டு இதுக்கு உண்டான பேக் தட்டு வந்து வெட்ட போகிறோம். பேக் தட்டுக்கு வந்து ஆக்சுவலாக கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கிறதுக்கு 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் துணி இருந்தால் போதும். அதை விட வந்து அதிகமாக தேவையில்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்கேன். துணி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து துணி அதிகமாக வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த பேசிக்கான அளவை எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்து நீங்கள் வரப்போகிற அந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையாக இந்த டாப் எப்படி வெட்டுறதுங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அளவு வச்சுக்கிட்டா போதும். பேக்குக்கு வந்து கொக்கி பீஸுக்கும் ஐ பீஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுக்கிட்டா போதும். வேறு எந்த அளவுமே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட்டை பேஸ் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். ரொம்ப 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 எளிமையான முறை இது. பாவாடை சட்டை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் வந்தாலும் டைட் பண்ணிக்கலாம், டைட்டாக இருந்தாலும் லூஸ் பண்ணிக்கலாம். தைக்கும்போது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால பயப்படாமல் வந்து சுலபமாக அந்த ஃப்ரண்ட் தட்டை பேஸ் பண்ணி பேக் தட்டை வந்து வெட்டிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கனோ சேம் அதே தான். அவ்வளோதாங்க கழுத்துக்கு உண்டான அளவு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை அப்படிங்கிறனால முன்கழுத்தோட உயரமும் பின் கழுத்தோட உயரமும் ஒரே அளவே வச்சுக்கிட்டா போதும். அதாவது 2.5 to 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்கவுங்க அந்த குழந்தைங்களோட கழுத்தோட அமைப்புக்கு ஏற்றாற் போல நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் சைடுன்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 2.5 அல்லது 3 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஓப்பனுக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து வச்சு வெட்டிக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி வெட்டிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வெட்டிக்கோங்க. அதற்கடுத்து இப்போது இதற்குண்டான பப் கை வர மாதிரி வந்து நான் வந்து கை வெட்ட போகிறேன். சின்ன குழந்தை அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸில் வந்து கை போடணும், நெட்டு வசத்தில் போடக்கூடாது. அப்போ தான் வந்து பஃப் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும்.
கிராஸ் பேசிக்னா வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த பைப்பிங் வெட்டுறதுக்குலாம் எப்படி கிராஸ் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே பேசிக்கு தான் அப்படியே வந்து நான் இது ஃபாலோ பண்றேன் கை வெட்டுறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதையே வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு போட்டுக்கிறேன். டிஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அளவுல எந்த அளவுக்கு கை உயரம் இருக்கோ அதே உயரம் கை வந்து வச்சுக்கலாம். அதிகமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வரைக்கும் நான் சுருக்கு வைக்கிறதுக்காண்டி ஸ்பேஸ் வந்து விடுறேன். ஓகேங்களா? 6 இன்ச்சு வரைக்கும் கை வந்து சுருக்கத்துக்கு, மீது உள்ளது கை உள்ளது எப்பவுமே வந்து ஜஸ்ட் வந்து சின்னதாக வெட்டாம பஃப் கை வெட்டும்போது வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிறதே நல்லது. தேவைப்படும் பட்சத்தில் சுருக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். வச்சது போக மீதியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைக்கும் போது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கை வந்து வெட்டிக்கோங்க. இப்போ இந்த பேசிக்கான அளவை வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக வெட்டுறதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறங்கிறத பார்த்துட்டீங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஆஸ் போட்டுக்கலாம். ஆஸ் போடுறதுக்கு முன்னாடி மெட்டீரியலை வந்து உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்ஜின் வந்து நம்ம போட்டுக்கணும். மார்ஜின் வந்து மாறிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால வந்து அதை வந்து கவனமாக வந்து செஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து மெயின் பீஸ் வெட்டும்போது அதில் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறக்கூடாது. சில பேர் வந்து அதை வந்து வெட்டும்போது எப்படி வேணா வெட்டிக்கலாம், தைக்கும் போது அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து கட்டிங்லேயே வந்து நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் பண்ணிட்டேன். இப்போ உள்பக்கமாக தான் வச்சு நான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். துணி வந்து தாராளமாக இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அதிகமாக துணியை வீண் பண்ண தேவையில்லை. நெட்டு வசத்தில் போட்டு நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கும் அண்ட் மெயின் பீஸும் வந்து கஸ்டமரே கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் அளவுக்கு துணி வந்து கொடுத்துருக்காங்க. பாவாடைக்கு வந்து 1.5 மீட்டர் அளவுக்கு வந்து துணி வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தை தான் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டருங்கிறது இது கொஞ்சம் அகலமான துணி, அதனால வந்து துணி வந்து கொஞ்சம் மிச்சம் வரும். அகலம் இல்லாத துணியா இருந்தாலும் 1 மீட்டர் துணி வந்து போதுமானது. ஏன்னா 2 வயசு குழந்தைங்கும் போது வந்து அதிகமாக மார்பு சுற்றளவு வந்து வர்றது வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து மெயின் பீஸ் வந்து வெட்டிட்டோம். கைக்கு வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். எப்பவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி பேக் கட்லேயுமே வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன மார்ஜின் வந்து போட்டுக்கணும். சைடில் பிடிமானத்துக்கு உண்டான மார்ஜினும் போட்டுக்கணும். கழுத்தோட அளவுகளும் மார்ஜின் வந்து போட்டுக்கணும். இது வந்து எதுக்குன்னா தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து மார்ஜின் பட்டு போட்டிருக்கேன். கிராஸ் தான் போட்டு எடுக்க போகிறேன். இந்த கிராஸை வந்து அப்படியே வந்து பேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்போவுமே சின்ன குழந்தைக்கு அப்படிங்கும்போது பஃப் கை வைக்கும்போது கிராஸில் வந்து போட்டால் தான் பஃப் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே கிராஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்பவுமே நெட்டு வசத்தில் போடக்கூடிய பஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தூக்கி கொடுக்காது. பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த கிராஸ் வர்ற அளவுக்கு அழகு வந்து அதில் வந்து இருக்காது. அதற்காகத்தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு உண்டான நெக்கு வந்து வெட்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் பாருங்கள், ஜஸ்ட் பேப்பர் கேன்வாஸ் வச்சு முன்கழுத்துக்கும் பின்கழுத்துக்கும் மாடல் வந்து வெட்டிக்க போகிறேன். ஒரே கேன்வாஸை வச்சு நம்ம வந்து முன்கழுத்துக்கு பின்கழுத்துக்கும் நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம். அது ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க.
இது வந்து கழுத்தில் வந்து ஜஸ்ட் அப்படியே வளைவாக வர்ற மாதிரி வரும் இல்லையா, நிறைய நீங்கள் ரெடிமேட் கவுனில் அது மாதிரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெஸ்ஸோட வடிவமைப்பு எப்படி வந்திருக்குன்னு. ஜஸ்ட் கழுத்தோட ரவுண்டை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு அகலம் 2.5 இன்ச்சு உயரம் ரெடியாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து நான் அப்படி தான் பண்ணுறேன். 2.5 இன்ச்சு அகலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு அளவுக்கு கழுத்தோட அகலம் வரும். 2.5 இன்ச்சு உயரம் வரணும்னா கழுத்தோட உயரம் 3 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சு வெட்டணும். பட் இது வந்து அடித்து திருப்பி போகிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் தேவையில்லை. ரெடி அளவுக்கு நெக் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து வெட்டிடலாம். கேன்வாஸை வந்து 4ஆக மடித்து கொடுத்து அண்ட் ஆல்சோ அந்த ட்ரெஸ்ஸோட இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அகலத்தையும் உயரத்தையும் வந்து எடுத்துக்கணும். குறைஞ்சது இந்த நெக்கு ரவுண்டை தவிர்த்து அதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து டிசைன் வந்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நெக்கோட டிசைன் வந்து அமைப்பு வந்து மாறாமல் இருக்கும். கழுத்தோட ஷேப் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கோங்க. பட் அவுட்டில் வரக்கூடியது தான் டிசைனு. இப்போ நான் வந்து எப்படி மார்ஜின் பண்ணிட்டு இருக்கனோ அதே போல் வந்து கழுத்தோட வடிவமைப்பு வரைஞ்சிக்கோங்க. ஜஸ்ட் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிட்டா போதும். பட் அடித்து வெளியே திருப்பும்போது தான் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த ரெடி வந்து அந்த டிசைன் வந்து வரும். அதனால வந்து அவுட் சைடில் வந்து நீங்கள் வந்து அந்த டிசைன் வந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக், ரொம்பவே கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ரவுண்டு பேசிக், அதுக்கப்புறமா வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டிசைன் தான். அதை வந்து அழகாக வரைஞ்சிக்கோங்க, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இப்போ நான் வந்து எப்படி வெட்டுறனோ இதில் பார்த்தீங்கன்னா முன்கழுத்துக்கும் பின்கழுத்துக்கும் ஒரே அளவு தான் வரப்போகுது, ஒரே டிசைன் தான் வரப்போகுது. அதனால வந்து உங்களுக்கு வேற எந்த விதமான வந்து சந்தேகமும் வர தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட அமைப்பு பாருங்க இவ்வளோ அழகா வந்து வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வெட்டி காட்ட போறேன். ஸோ வெட்டினது அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக நீங்கள் வளைவு வேணும்னா வளைவு வச்சுக்கலாம், முக்கோணம் வேணும்னா முக்கோணம் வச்சுக்கலாம். ஸோ காலர் டைப் வர்ற மாதிரி வரணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். பட் நான் வந்து இதற்கு ஜஸ்ட் கலாப்ஸ் ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி தான் பார்க்குறதுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதில் வந்து பெருசாக வரக்கூடிய வளைவு தான் முன்னாடியும் பின்னாடியும் வந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இது எப்படிங்கிறத நீங்கள் தைக்கும்போது அந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. பாருங்க பேசிக் காலத்துலேருந்து எப்படி வருதுன்னு பாருங்க. கழுத்தோட அமைப்பு முன் கழுத்தில் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே பின் கழுத்துக்கும் கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து பின் கழுத்தை வந்து ஜஸ்ட் வெட்டி விட்டுக்கிட்டா போதும். இது வந்து எப்படின்னா முழுமையாக நீங்கள் வந்து தைக்கும்போது அது எப்படி வருதுங்கிறத பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சட்டையை வந்து நம்ம வெட்டிக்கிட்டோம். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயங்கள் ரொம்பவே எளிமையாக ரொம்ப சாதாரணமாக வெட்டக்கூடிய முறையில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இதற்குண்டான பாவாடை ஆளை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். பாவாடைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்க 1.5 மீட்டர் லைனிங்கும் 1.5 மீட்டர் மெயின் பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகம்தான். இது நம்ம கிராஸ் அதாவது பயாஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேசிக்கில் போடும்போது இதில் வந்து ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஷேப் வந்து வரப்போகுது. இதில் வந்து இடுப்போட சைஸ் அளவை விட 1 இன்ச்சு சேர்த்து வைக்க போகிறோம்.
அந்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு விட 1.5 இன்ச்சு உயரம் அதிகமாக சேர்த்து வைக்க போகிறோம். பேசிக்காக இந்த பேண்ட் இந்த பாவாடை வெட்டும்போது நம்ம வந்து கிராஸில் தான் போட்டு வெட்டணும். கிராஸ் வரும்போது உங்களுக்கு கரையும் ஒன்று போல் வர்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முக்கோண வடிவில் போட்டுக்கோங்க. இந்த முக்கோண வடிவில் தான் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த பாவாடை வந்து வெட்ட முடியும். இதற்கு பேர் தான் பயாஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தமிழில் சொல்லப்போனால் கிராஸ் கட்டிங், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து முக்கோண சைஸில் வந்து கிராஸ் வந்து போட்டுக்கோங்க. ரொம்பவே எளிமையான விஷயம்தான். பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த பாவாடோடைய இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நார்மலாக பார்க்கும்போது சும்மா ஒரு 10லேருந்து 10.5 வரைக்கும் தான் வருது. அதே சமயத்தில் வந்து இதை வந்து எலாஸ்டிக்கை வந்து நல்லா இழுத்து வந்து அளக்கணும். இந்த மாதிரி இழுத்து வச்சு அளக்கணும். இழுத்து வச்சு அளக்கும்போது எந்த அளவு வருதோ அதுதான் ஒரிஜினல். நம்ம வந்து அந்த ஒரிஜினல் விடையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அதிகமாக வந்து லூஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ 11 இன்ச்சு 22 11 11 22 இன்ச்சு தான் வந்து இது இடுப்பு சுற்றளவு அதில் இருக்குது. பட் நம்ம வைக்கக்கூடியது வந்து 24 இன்ச்சு வர்ற மாதிரி வைக்கிறோம். இடுப்பு சுற்றளவு என்னதான் வந்து நம்ம அதிகமாக துணி வச்சாலும் அதில் எலாஸ்டிக் தான் வரப்போகுது. அப்படிங்கிறனால அது எவ்வளோ வந்து துணி இருந்தாலும் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து இந்த இடுப்பு பகுதியை லேசாக வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு அளவுக்கு கிராஸ் பண்ணி இந்த இடுப்பு ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிராஸ் கொண்டு வரணும். இடுப்பு சுற்றளவுக்கு என்ன தான் நேராக மார்ஜின் போட்டாலும் கிராஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து கிராஸ் வந்து பண்ணணும். இந்த கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தாராளமாக இந்த பாவாடையோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். மேலே வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து இடுப்போட அளவு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு. பட் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவாடையில் வந்து எந்த அமைப்பு இருக்கோ அதே அளவு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பாட்டமும் உங்களுக்கு வந்து நல்லா வளைவு வந்து வரணும். இடுப்பு பகுதியில் எந்த மாதிரி நம்ம வந்து வளைவு எடுக்கிறோமோ அதே போல் வந்து பாட்டம் சைட்லேயே வந்து நம்ம வந்து அளவு வந்து எடுக்கணும். ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து நம்ம செய்ய தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து ரெடிமேட் பாவாடை, ஆல்ரெடி தச்சு இருக்கக்கூடிய பாவாடை. அதனால் வந்து அதில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பேஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்ம அளவு எடுத்து தைச்சோம்னா நம்ம பேஸ் பண்ணக்கூடியது வேறு விதமாக இருக்கணும். அளவு வச்சு வெட்டும்போது அளவு எந்த அளவு இருக்கோ அதே அளவு வந்து நம்ம வெட்டிக்கிட்டால் போதும். இப்போ வந்து இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக கீழே வந்து துணி வந்து பட்டி கொடுத்து தான் தைக்க போகிறோம். அதற்குண்டான துணியும் இதிலேயே வந்து நம்ம வெட்டிக்க போகிறோம். அதாவது மெயின் பீஸுக்கும் லைனிங் வந்து கொடுத்து தைக்க போகிறோம். கீழே வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி வரும். அதே போல் லைனிங் பீஸ்லேயும் இப்போ வெட்டிகிட்டு இருக்கிற இந்த லைனிங்லேயும் ஜஸ்ட் ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து கீழே வந்து பட்டி எக்ஸ்ட்ரா பட்டி வச்சுக்க போகிறோம். இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட்லலாம் மோஸ்ட்லி அதாவது வந்து ஃபோல்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வந்து அப்படியே உருட்டி தைச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து எப்படி கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணணுமோ சூப்பர் ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அதற்கு வந்து எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்தா தான் உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாவாடை வந்து வெட்டிட்டோம், லைனிங் வெட்டிட்டோம். இப்போ இந்த லைனிங்கோட கீழே வந்து நம்ம பட்டி கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பட்டி கொடுக்குறதுக்கு இந்த பேசிக்கான துணியை வந்து வெட்டிக்க போகிறோம். முதல்ல வந்து இதில் வந்து மெயின் பீஸுக்கு உண்டான அளவு வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். லைனிங்க்கு வந்து அளவு சின்னதாக இருந்தாலும் நம்ம வந்து மெயின் பீஸுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சுக்கணும். அதனால் வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு வந்து இந்த கீழக்கு கொடுக்கக்கூடிய அந்த பீஸ் வந்து நான் வெட்டுறேன். இது வந்து தைச்சு முடிய வந்து ஒரு
2 இன்ச்சு வரைக்கும் வந்து வரும். இதுவே லைனிங்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் கீழே கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். அதனால் அதுக்கு எந்த அளவு தேவையோ அதே அளவுக்கு நம்ம வந்து வெட்டிக்கிட்டால் போதும். இதில் வந்து வேறு அதிகமாக வந்து வேறு எதையும் யோசிக்க தேவையில்லை. அது 1 இன்ச்சு வந்தாலும் சரிதான். ஏன்னா லைனிங் அப்படிங்கும் போது வந்து இது எல்லாமே உள்ளே போயிடும், வெளியே வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதோட பேசிக் வந்து பாட்டத்துக்கு எந்த அளவுக்கு வந்து துணி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து வெட்டிக்கிட்டால் போதும். பாருங்கள், இது வந்து லைனிங்க்கு. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால திரும்ப வந்து அந்த வெட்டின பகுதியிலே வந்து நம்ம திரும்ப வந்து வெட்டிக்க போகிறோம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெட்டும் போதே அதுக்குண்டான துணியை வந்து தைக்கிறதுக்கு உண்டான துணி வந்து நம்ம சேர்த்து வந்து வெட்டிக்கிட்டோம்னா தைக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதை இதை யோசிக்க தேவையில்லை. ஸோ இப்போ கொஞ்சம் லைனிங்க்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து துணி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ வெட்டிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும், அதை விட வந்து அதிகமாக தேவையில்லை. இது வந்து கீழே பாவாடைக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். அதாவது வெளிப்பக்கமாக அடித்து உள்பக்கமாக திருப்பி தையல் போட போகிறோம். இது எப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். எப்போயும் ரொம்பவே சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயந்தான். இதை வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப 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 சிம்பிள். இதில் எதுவுமே கஷ்டப்படுற மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த பாவாடைக்கு உண்டான மேலே எலாஸ்டிக் தரக்கூடிய அந்த பெல்ட்டுக்கு உண்டான துணியை வந்து வெட்டிக்கலாம். எலாஸ்டிக் வந்து 1.25 இன்ச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டோட அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் வச்சு வெட்டுறேன். தைக்கும்போது இது என்னதான் பெருசாக இருந்தாலும் நம்ம தைக்கும்போது தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதி உள்ளதை, அதாவது எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம வந்து அதை வந்து வெட்டி கரெக்ஷன் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து இந்த இடுப்பு பகுதி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி நோ ப்ராப்ளம். பாருங்கள், நீளம் வந்து ஒரு 22 இன்ச்சுக்கு வைக்கிறேன், அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வைக்கிறேன். இப்போ வந்து இந்த லைனிங் வந்து வெட்டிக்கிட்டோம். இப்போ இதையே நம்ம வந்து போட்டு மெயின் பீஸ் வந்து வெட்டிக்க போகிறோம். மெயின் பீஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் 1.5 மீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க கஸ்டமர் வந்து. பட் 1.5 மீட்டர் அப்படிங்கும்போது வந்து இது கொஞ்சம் அதிகம்தான். பட் அந்த மாதிரி துணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா, அகலமான துணியாக இருக்கும்போது இதில் வந்து இந்த பயாஸ் போடும்போது, அதாவது கிராஸ் போடும்போது கீழே வந்து சில நேரங்களில் ஜாயிண்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது பார்க்க முன்னாடி இதில் உள்ள டிசைன் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலாக இதில் வந்து மாங்காய் வர்ற மாதிரி டிசைன் வருது. ஸோ பயாஸ் கிராஸ் போடும்போது அந்த மேலே வரக்கூடிய டிசைனை அப்படியே மேல் பகுதியில் வந்து வர்ற மாதிரி வந்து நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இதை நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடியே இதோட பொசிஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்து அதுக்கேற்றப்போ நம்ம வந்து வெட்டணும். இப்போ நார்மலாக வந்து லைனிங் வந்து எப்படி வெட்டியிருக்கோமோ அதுலேருந்து உயரம் மட்டும் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு வந்து சேர்த்து வச்சு நான் வெட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாங்காய் வந்து மேலே வர்ற மாதிரி இடுப்பு பகுதிக்கு வர்ற மாதிரி வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். எப்போவுமே இந்த டிசைன் வந்ததுன்னா அந்த டிசைனை வந்து கரெக்டாக ஒன்று போல் மேல் பகுதியாக வர்ற மாதிரி தலைகீழ போயிட மாதிரி வந்து நம்ம வச்சிடக்கூடாது. மேல் பகுதியில் வர்ற மாதிரி நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து இதை நம்ம பார்த்துக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன் இல்லையா? ஸோ இந்த கிராஸ்லேயே நம்ம வந்து பாவாடை வந்து வெட்டி முடிக்க போகிறோம். ரொம்பவே சுலபமான விஷயங்களில் இந்த பயாஸ் கட்டிங் வெட்டுறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். லைனிங் வெட்டும்போது தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து தடுமாற்றம் இருக்குமே தவிர, லைனிங் வெட்டிட்டோம்னா லைனிங்கை வந்து பேஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம பாவாடை மெயின் பீஸ் வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து கரெக்டாக அந்த துணி இருந்தால் போதும்.
கீழே பாட்டத்துக்கு உயரம் மட்டும் ஜஸ்ட் ஒரு 3 இன்ச்சு நான் சேர்த்து அதிகமாக வச்சு வெட்டிக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இடுப்பு பகுதியும் வந்து அளவை விட லூஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பாவாடையோட உயரமும் அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வெட்டணும். இப்போ வந்து பாருங்கள், அதிகமாக வந்து வெட்டிட்டோம். இதே நேரத்தில் உயரம் பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரே அளவுக்கு வந்து மார்ஜின் வச்சு நம்ம வந்து வெட்டிக்கணும். இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்துடக்கூடாது. லைனிங் எப்படி பேஸ் பண்ணியிருக்கோமோ அதே போல் மெயின் பீஸையும் பேஸ் பண்ணி வெட்டிக்கிட்டால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவாடையோட கட்டிங்கும் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து மேலே வந்து தேவையான அந்த பெல்ட்டுக்கு உண்டான துணியை வந்து எடுத்துக்கலாம். துணி வந்து இதில் தாராளமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பட்டிக்கு உண்டானது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஆல்ரெடி இது கொடுக்கக்கூடியதை கீழே பாட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த துணி எல்லாமே நம்ம வெட்டிக்கிட்டோம் லைனிங்கில். ஸோ அவ்வளோதான், பாவாடை வந்து வெட்டியாச்சு. ஸோ ஈஸியாக ஒரு 2 வயசு பொண்ணுக்கு எப்படி அழகாக வந்து பாவாடை சட்டை வெட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் தெளிவாக பார்த்துருக்கீங்க. அடுத்து வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் எவ்வளவு அருமையாக ரொம்பவே எளிமையாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ காத்திருங்கள், இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் சொன்னதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்களும் வெட்டி தைச்சி பழகிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எந்த விதமான வந்து அதிகமாக அளவே எடுக்காமல் ஜஸ்ட் இருக்கக்கூடிய அளவு வச்சு எப்படி வந்து மேனேஜ் பண்ணி அளவு வெட்டுறது, ஒரு ட்ரெஸ் வந்து புதுசாக எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி அதை வெட்டுறது, எப்படி அதோட உயரத்தை கூட்டுறது, எப்படி வந்து அதோட லூஸை கூட்டுறது, ஸோ இப்படிங்கிற விஷயத்த பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சாதாரண ஒரு பனியனை மட்டுமே வச்சு எப்படி சரியான முறையில் ஒரு சட்டை வெட்டி அதுக்கு வந்து பக்கைக்கு உண்டான அந்த கை வெட்டுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் வரப்போகுது. அதில் வந்து முழுமையாக இந்த டாப்புக்கு முழுமையாக கழுத்துக்கு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் வந்து அந்த பாவாடைக்கு எப்படி சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் கட்டிங் பாவாடையை தைக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து ஜிப்பும் வைக்க போகிறேன். ஜிப்பு வச்சு தைக்கும் போது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையாக இந்த வந்து நான் சொல்லக்கூடிய வந்து விஷயங்கள் வந்து இருக்க போது எல்லார் மனசுல வந்து ஆழமா பதியக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுமையாக பார்த்துட்டே இருங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.